தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி திருமெச்சூரில் எத்துமே விட்டேங்க. திருமெச்சூர் விட்டுட்டு அதுக்கு தான் ஆலங்குடி போனோம். நாங்கள் மணி 8:30 மணியோட ஆலங்குடியில் கோயில் க்ளோஸ். குரு கோயிலாம். மாயவரத்தை தாண்டி 20 கிலோமீட்டர் அந்த கஸ்டமர் அந்த கோயிலில் விட்டுட்டு பார்த்துட்டு வந்துட்டு அந்த கோயிலேருந்து ஆலங்குடி குரு கோயிலுக்கு போனோம். நான் பார்க்க முடியாது சார் அப்படின்னா, சரி ஓகே சந்தோஷம், இத்தனை கோயிலை சுற்றி பார்த்தது சந்தோஷம்னாரு. வண்டி ஓனர்கிட்டையும் பேசிட்டாருங்க. டிரைவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, நல்லா திருப்தியாக அந்த இது நல்லபடியாக சேஃப்டியாக கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சேஃப்டியாக கொண்டு போய் எல்லாம் சுற்றி சப்போர்ட் பண்ணாருங்க. வண்டி நல்லா ஓட்டினாரு. வண்டி ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு மணி ஒரு 8 மணி இருக்குங்க. திருமெச்சூர்லேருந்து கிளம்புறாங்க காஞ்சிபுரத்துக்கு. நம்ம திருப்பியும் சீர்காழி வழி இந்த மாயவரம் சீர்காழி இந்த வழி சிதம்பரம் வழியாக வந்து கொஞ்சம் இது டிராஃபிக்காக இருக்கும், ரோடு நல்லா இல்லைன்ட்டு நான் என்ன பண்ணேங்க, கும்பகோணம் போயிடலாம், கும்பகோணம் போயிட்டு அவுட்ரு பைபாஸ் எடுத்தோன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக விக்ரவாண்டி போய் முட்டுங்க அப்படின்னு நினச்சேங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், கும்பகோணம் போய் போகிறேன்னு நானும் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேங்க. கஸ்டமரும் ஊன்னு சொல்லிட்டாங்க. நானும் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டு கும்பகோணம் கிட்ட ஒரு 15 கிலோமீட்டரில் டிஃபன் சாப்பிட்ணும், சாப்பிட்டு கிளம்பிடலான்னாங்க. போகிற வழியில் கும்பகோணத்துக்கு முன்னாடி 15 கிலோமீட்டரில் செந்தூர் பவன் ஒரு ஹோட்டலுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்ததுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நிறுத்திட்டு சாப்பிட்டு அங்கேருந்து வரத்துக்கே ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கினாங்க. 1 மணி நேரம் கழித்து கிளம்புந்து அங்கே 8:45 விட்டேங்க. 9:45 தான் வந்தாங்கங்க. 9:45 வந்து வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் கும்பகோணம் ரீச் ஆகிட்டேங்க. எப்படின்னு பார்த்தா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் கும்பகோணம் ரீச் ஆகிட்டேங்க. கும்பகோணம் அவுட்ரு பைபாஸ் ரீச் பண்ணுறதுக்கு 20-25 நிமிஷம் தான் ஆச்சுங்க. 1 ஹவரை இது கும்பகோணத்தை சுற்றி வரையே உனக்கு ரூட்டு தெரியலையே, கிலோமீட்டர் ஓடலன்னு கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டணும் அப்படின்ட்டு கும்பகோணத்தையே சுற்றி வரீங்கயா அப்படின்னு கேட்டாருங்க. அந்த நாதாரி திட்டுறன்னு கோச்சிக்காதீங்க மக்களே, கஸ்டமரை. ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி அடுத்த டிரைவருங்களுக்கு நடக்கக்கூடாது. ஏன்னா டிரைவர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். உக்காந்து உயிரை கொடுத்து வணியை வச்சு வண்டி ஓட்டுறோம், நைட்டும் பகலும் ஓட்டுறோம். கஸ்டமரை வந்து டிரைவரோட ஃபீட்பேக் என்னன்னே புரிஞ்சிக்காமல் ஓட்டு வேகமாக ஓட்டு நாங்கள் சீக்கிரமாக போகணும் அப்படின்றீங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு டிரைவரை அவங்க போக்கில் வண்டியை ஓட்ட விடுங்க, நிதானமாக போவாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வேகமாக